ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவள்தான் காரணமாக இருக்கின்றாள். என் தங்கமே, அவள் யார் என்று அவளோடு சேர்ந்து உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டிக் கொண்டிருக்கின்ற அவளினுடைய கூட்டு களவாணிகள் யார் என்பதையும் உனக்கு இன்று அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் உன்னை சுற்றி எல்லோருமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து விடாதே. நீ உள்ளேயே இருந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ நல்லவனாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவராகத்தான் இருப்பார்கள் என்று நினைப்பது முற்றிலும் தவறான விஷயமாகும். என் குழந்தையே, இன்று உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீ இப்படி நம்பி உன் இல்லத்திற்குள் விட்ட ஒரு உறவுதான் இத்தனை சதிவேலைகளையும் செய்து சென்று விட்டது என்பதை நான் சொன்னால் அதை உன்னால் நம்ப முடிகின்றதா என் தங்கமே? அவர்கள் மெதுவாக உன் இல்லத்திற்குள் எத்தனை கலகத்தை மூட்ட வேண்டுமோ அத்தனையையும் மூட்டிவிட்டு உன் குடும்ப நிம்மதியை கெடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். என் தங்கமே, இன்றும் கூட நல்ல பிள்ளை போல உன்னிடம் அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களை அறியாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எதுவும் புரியாமல் ஏதோ நம் இல்லத்தில் பிரச்சனை இருக்கின்றது என்று நினைத்து வேறு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றாய். உன் ஜாதகத்தை தூக்கி கொண்டு செல்கின்றாய். தேவையில்லாத பூஜைகளை இல்லத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, இதுவெல்லாம் உன்னுடைய மனம் சார்ந்த விஷயமானால் உன் இல்லத்திலும் உன் குடும்பத்தில் இன்று நடக்கின்ற அத்தனை கலகத்திற்கும் இவள்தான் காரணம் என்பதே உனக்கு நான் வெட்ட வெளிச்சமாக காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, இவள் உன் இல்லத்தில் நடத்திய நாடகம், உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசிய இனிமையான பேச்சு, எல்லோரும் அதனை எளிமையாக நம்பியதோடு மட்டுமல்லாமல் நின்று அவளினுடைய வசத்திற்கு எல்லோரும் சென்று விட்டீர்கள். என் தங்கமே, அவள் உன் குடும்பத்தின் அருகிலேயே உன் இல்லத்திற்கு அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறாள். எப்பொழுதுமே உன் இல்லத்திற்கு தினமும் வந்து இல்லத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடியவள். என்ன நடந்தாலும் நீயும் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அவளிடம் சொல்லி கொண்டு வந்திருக்கின்றாய். என் தங்கமே, அதை கேட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதே உன் குடும்பத்தில் கலகத்தை மூட்டி அவள் இன்று மிக பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டாள். என் தங்கமே, ஒரு விஷயம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லியே சொன்ன விஷயத்தை யாரை பற்றி பேசினாயோ அவரிடமே சென்று சொல்லி மிக பெரிய பிரச்சனை ஒன்றை உன் குடும்பத்தில் வெடித்தது. என் தங்கமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? நாம் நம்முடன் இருப்பவர்களை பற்றி இன்னொருவரிடம் தவறாக பேசினால் அது நமக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு நீதான் காரணம் என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனை உன்னால் ஏற்பட்டது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அவள் அவ்வளவு எளிதாக அதை செய்து முடிக்கவில்லை. அவளோடு சேர்ந்து கூட்டு களவாணிகள் என்பது அவளோடு சேர்ந்து உன் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்கள். என் தங்கமே, அவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே, ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருப்பதோ பிடிக்காமல் தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய கலகத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள். உன்னை பெற்றவர்களுக்கு உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் உன் பிறந்தவர்களோடு எப்போதுமே ஒற்றுமையாக இருக்க பழகிக்கொள். எத்தனை கஷ்டத்திலும் உனக்கு துணை வரப்போவது உன் உடன் பிறந்தவர்கள் என்பதை நீ மறக்காதே. என் தங்கமே, உங்களுக்குள்ளேயே போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் எளிதாக உள்ளே நுழைந்து விடுவார்கள்.
நுழைவதோடு மட்டுமல்லாமல் உன்னிடமே உன்னுடைய பிறந்தவர்களைப் பற்றி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, அது ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்கு மனமில்லாமல், அவர்கள் சொல்வதோடு சேர்ந்து நீயும் உன் உடன் பிறந்தவர்களை தவறாக பேசிவிடுகின்றாய். என் தங்கமே, அது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது என்பதை அறியாமல், அந்த பிரச்சனையின் வீரியம் தெரியாமல் நீ எப்பொழுதும் சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் உடன் பிறந்தவர்களுக்கு முதலில் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்க வேண்டும் தெரியுமா? நம்மை பெற்றவர்கள் நம்மை எத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தியிருப்பார்கள். அவர்களுக்காக நாம் எதையும் செய்யாவிட்டாலும் நம் குழந்தைகள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிறு சந்தோஷத்தையாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் முதலில் இருக்க வேண்டும். என் தங்கமே, இதுவரை செய்தது செய்ததாகவே இருக்கட்டும். இனிமேலாவது என் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருந்து மற்ற ஒரு உறவினை உன் குடும்பத்திற்குள் நுழைய விடாமல் நீ செய்ய வேண்டும். என் தங்கமே, ஒருவரை பற்றி ஒருவர் சொன்ன விஷயம் என்று மற்றவர்களுக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கும் இந்த குடும்பத்தை பார்த்தாயா, ஒருவருக்கொருவர் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை, ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வசைபாடுகின்ற அளவிற்கு நீ நடந்து கொண்டு விட்டாய். என் தங்கமே, உடன் பிறந்தவர்களை யாரிடமும் விட்டு கொடுக்காதே. உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர, மற்றவர்களிடம் சொல்லும் பொழுது நாளை அவர்கள் உன்னை விட அதிகமாக அவர்களை பற்றி மற்றவர்களிடம் பேசுவார்கள். உன்னை பற்றியும் பேசுவார்கள். என் தங்கமே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது போன்று நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு ஒருபோதும் சரிப்பட்டு வராது என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, இப்படி உன் இல்லத்திற்குள் இது போன்று கலகம் மூட்ட நினைத்தவர்கள் சாதாரணமாக அல்ல. உன் குடும்பத்தையே பிரித்து நீங்கள் நடுத்தெருவில் நின்று கொண்டு சண்டையிடும் பொழுது அதனை பார்த்து கைகொட்டி சிரிப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இப்பொழுதாவது நீ விழித்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது நீ பிழைத்து கொள்ள நினைக்க வேண்டும். யாரிடமும் எந்த விஷயத்தையும் ஏன் சொல்லாமல் இருக்க வேண்டும்? என் குழந்தையே, அதுவும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் குறை இருக்கிறது என்றால் அதை மற்றவர்களிடம் சொல்லாமல் உன் குடும்பத்துக்குள்ளேயே பேசி அதனை தீர்க்க வேண்டுமே தவிர, உனக்கான ஆறுதலையோ உனக்கான தீர்வையோ இன்னொருவரிடம் தேடுவது என்பது நீயே சென்று பழுகுடியில் விழுவதற்கான அர்த்தம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கமே, மற்றவர்களிடம் ரகசியத்தை கூறாதே என்று சொல்வதற்கும் மற்றவர்கள் உன்னை பார்த்து வசை பாடுவதற்கும் ஏற்றாற்போல நீ ஒருபோதும் நடந்து கொள்ளாதே. என் குழந்தையே, இனிமேலாவது நிச்சயமாக நீ தப்பித்து கொள்வாய் என்று அம்மா நம்புகிறேன். என் தங்கமே, அவர் வேறு யாரும் கிடையாது. உன் குடும்பத்திலே இருந்து கொண்டு உன்னுடைய நெருங்கிய உறவாக என்றுமே உன்னோடு வந்து பேசி கொண்டிருப்பவர்தான். என் தங்கமே, அவர் உன் குடும்பத்தில் ஒரு ஆளாகவே நீண்ட நாளாக இருந்து கொண்டிருக்கின்றார். அடிக்கடி உன் குடும்பத்தில் பங்கெடுத்துக் கொள்கின்றார். ஆனால் அவரோடு சேர்ந்து கொண்ட கூட்டு களவாணிகள் யார் தெரியுமா? அது அவருடன் பிறந்தவர்கள். என் தங்கமே, அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மையை எல்லோருக்கும் காண்பிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் முதன்மையான கருத்தாக இருக்கின்றது. என் குழந்தையே, அவர்கள் பெயரின் முதல் எழுத்து சொல்கிறேன். நீ நிச்சயமாக அவர்களிடம் இருந்து தப்பித்துக்கொள். இனிமேலாவது என் குழந்தை, நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள். ஒருபோதும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத விஷயங்களை வேறு யாரிடமும் சென்று நீ சொல்ல வேண்டாம் தங்கமே. அவர்களுடைய முதல் எழுத்து தா, பா, சு, மா. இதோடு சேர்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் அவர்களின் பெயரை சார்ந்து வரும். என் குழந்தையே, இதில் அவர்கள் பெயரில் நிச்சயமாக உன் குடும்பத்தில்
அருகில் இருக்கின்ற உறவினர்கள் இருப்பார்கள். உன் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களிடம் நீ சற்று கவனமாக இரு. யாரிடமும் உன் குடும்பத்தில் உள்ள விஷயங்களை நீ வெளியில் சொல்லாதே என் தங்கமே. அது மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து உன் குடும்பத்தை நீ மற்றவர்களிடம் அசிங்கப்படுத்துகிறாய் என்பதையும் மறந்து விடாதே என் தங்கமே. ஒற்றுமையாக இருக்க முடியாவிட்டாலும் ஒற்றுமையாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தையாவது நீ உருவாக்கி வைக்க வேண்டும். யாரிடமும் அவர்களை விட்டு கொடுக்காதே. மற்றவர்கள் உன் உடன் பிறந்தவர்களை பேசுகின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே என் தங்கமே. இவரிடம் இவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசினால் அதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அவர்களுக்காக இவர் நிச்சயமாக சண்டைக்கு வந்துவிடுவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றிவிட வேண்டும். என் குழந்தையின் எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் தெளிவாக இருக்கும் என்று அம்மா நான் முழுமையாக நம்புகிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.